வைக்கிங் பனியன் கம்பெனி முதலாளிக்கு மருமகளா வர்றதுனா அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் இல்ல. பட்டணத்துல இருந்து பொண்ணு வர போகுதுன்னு நம்ம முதலாளிக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பொண்ணு யாரு தெரியுமா? நம்ம சின்ன தம்பி பெரிய தம்பி இருக்காங்களே, அவங்க மாமா புள்ளையாமா. முதல்ல அவங்களை கையில பிடிக்க முடியல. கல்யாணத்துக்கு வேற நாள் அறிட்டு இருக்கு. கையும் ஓடல காலும் ஓடல. அங்க வேற கல்யாண வேலைக்கு ஆள் அனுப்பணும். யாரையும் அனுப்புறது? அதுக்கு என்னங்க, அங்கேயே போய் கூலி கால் பிடிச்சிட்டா போகுது. யார கூலி கிட்டவளா இருக்க? அதுக்கு வேற தனி செலவு வைக்கிறியா? இங்க சுத்திட்டு இருக்காங்களே தீவட்டி தலைவருங்க, அதுல 10 பேரத்தை பிடிச்ச வேலை அனுப்பிச்சு விடா. சரிங்க. இந்த சாப்பாட்டு ராமனை 2 வயசு அனுப்பிச்சு வையா. போகலன்னு சொன்னாங்கன்னா சீட்டு கழிச்சு போடு. ஏண்டா ஆத்தா கல்யாணத்துக்கு போனா வரைப்பாங்கிற, முதலாளி போகலன்னா வரைப்பாங்கிற, என்ன பண்ணலாங்கிற? பொண்ணு வீட்டு சர்பா தானே போக கூடாது. ஆமா, மாப்பிள்ளை வீட்டு சர்பா போலாம் இல்லையா? யா யா திருப்பூர்ல இருந்து மெட்ராஸ் வரைக்கும் 300 கல்லு மூட்டையோட மூட்டையா தூக்கி போட்டு கழுந்து போச்சுப்பா. ஆமா, உங்களை எல்லாம் ஏரோப்ளேன்லயோட கூட்டிட்டு வருவாங்க. மூடிட்டு இறங்கடாடு. இதான் கல்யாண மண்டபமாக்கு. அட விவரம் கட்டவனே, இது பொண்ணு வீடு. ஏண்டா இத்தா பெரிய வீட்டுல இருக்கிறவ கவிதா, அவளை போய் நம்ம கட்டி வைப்பாங்களடா? நம்ம கிழவி ஒரு கூறு கட்ட கிழவி. யா டேய், உள்ள போய் கல்யாணம் பண்றதுக்கு வழி எதுன்னு கேளுங்க. சாமானத்தை எல்லாம் அரைக்கி போடணும். எடுத்தான் எங்கம்மா ஓடுற? நம்ம வில்லேஜ் அங்கிள் சொல்ல வந்திருக்காங்க. யாரு? சின்ன தம்பி பெரிய தம்பியம்மா? நீ ஏமா போற? வாட்ச்மேன், கேட்ட திறந்தவங்க 2 பேரும் உள்ள விடு. வாங்கப்பா வாங்க. ஏன் இங்க நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்க. எங்க அம்மா தானும் கல்யாணத்துக்கு வர போறது இல்ல, உங்களையும் கல்யாணத்துக்கு அனுப்பி வைக்க போறதுன்னு சொன்னால, நீங்க வந்திருக்கீங்க. இப்ப ஏதாவது மனசு மாறி உங்களை அனுப்பி வச்சாளா? நாங்க கல்யாணத்துக்கு வரல. கவிதாவை கட்டிக்கு போற மாப்பிள்ள நாங்க வேலை பாக்குற பனியன் கம்பெனி முதலாளியோட பையன் தான். கல்யாண வேலையெல்லாம் பாக்குறதுக்கு ஆள் வேணும்னு அங்கிருந்து பசங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. கும்பலோட கும்பலா நாங்களும் வந்துட்டோம். கல்யாண மண்டபத்துக்கு வழி தெரியல, அதனால டிரைவர் நம்ம வீட்டுல கேட்க சொன்னாரு. அதுக்காக தான் இங்க வந்தோம். சரி, மத்தவங்க நான் போகட்டும், நீங்க 2 பேரும் நம்ம வீட்லயே தங்கிடுங்க. இல்ல மாமா, வேலைக்காரனா வந்தோம், வேலைக்காரனாவே போயிடுறோம். எங்க முதலாளி ஒரு மாதிரி, வந்த இடத்துல சரியா வேலை செய்யலன்னா சீட்டை கழிச்சிருவாரு. அப்புறம் சோத்துக்கு லாட்டரி அடிக்கணும். ஏன்பா, சொந்தத்தை விட உங்களுக்கு வேறதான் முக்கியமா போச்சு இல்ல? இந்த காலத்துல சொந்தத்தை எல்லாம் யாரு பெருசா நினைக்கிறாங்க? வணக்கம்ங்க. ஏன்பா, விடியறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருவீங்களா? முடிச்சிருவாங்க. மாலை எங்க? மாலை கொண்டாப்பா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மன்னிப்பு அதிகம் வைக்க கூடாது. இது உங்க காப்பி, இதையாவது சாப்பிடுங்க. டாடி டாடி, டாடி ஐயா, சுறுசுறுப்பா இறங்குங்க. பாத்தீங்களா எவ்வளவு லேட்டஸ்டான கார்லாம் நிக்குதுன்னு? நீங்களும் இருக்கீங்க, மோட்டார் சுந்தரம் போல காலத்து வண்டி. இதையே கட்டிட்டாளுங்க.
அங்கிள் அங்கிள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கங்க வணக்கம். என்ன திருப்பூர்ல இருந்து கார்லயே வந்துட்டீங்க? ஃளைட்ல வர வேண்டியதானே? வாங்க. இதுவும் பிளைட் தானுங்க. பிளைபத்துங்க. நம்ம கார்ல வந்தா தான் எனக்கு வந்த மாதிரி இருக்குங்க. ஏண்டா தரக பார்த்துட்டு நிக்கிறதுக்கா உங்களுக்கு திருப்பூர்ல இருந்து அனுப்பிச்சு வச்சேன். ஒற்றைப்படிக்கவே இருந்தீங்களா? சம்பந்தி, நம்ம ஊருக்கு வந்துட்டு உங்களாங்க வளைஞ்சா இப்படி எங்களுக்கு தான் வளைச்சுன்னு. ஏய், பொட்டில எடுத்து விடா. சம்மந்தி கஷ்டமான தான் ஆள் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ஒற்றையில எடுத்துக்கீங்களா? அதெல்லாம் கூடாது. நம்மளால வளைச்சு எடுத்து விடா. நீங்க சும்மா இருங்க. நான் சொல்றது கேளுங்க. நான் சொல்றேன் நான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன். நீங்க சும்மா இருங்க. அப்பா அப்பா சும்மா இருங்க, அவங்க ஆளுங்களை எடுத்து வைக்கட்டும். நீங்க போங்க. பாத்தீங்களா, நாங்க தான் ஜெயிச்சோம். இல்ல, நாங்க தான் ஜெயிச்சோம். அது எப்படி? அவங்க உங்க வேலைக்காரங்க தான், ஆனா எங்க சொந்தக்காரங்களாச்சே. ஏய் கவிதா நம்மளை சொந்தமுன்ட்டாடோய். வேலைக்கண்ணு சம்பளம் வாங்காத வேலைக்காரன்னு சொல்றா. வா வா. ஹலோ. ஹலோ. என்ன கல்யாண பொண்ணு கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம படிச்சிட்டு இருக்கீங்க? எதுக்கு டென்ஷன்? கல்யாணம்னா பயந்துக்கணுமா? நீங்க தான் ரொம்ப நர்வஸா இருக்கீங்க. ஏன்? நடுக்கத்தை மறைக்க தானே இதை புடிச்சிட்டு இருக்கீங்க. கவிதா, நீ என்ன மன்னிக்கணும். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி? மேட்டர் சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, மெட்ராஸ்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஒரு பேச்சுலர்ஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதுல உன்னால கலந்துக்க முடியுமான்னு. ஷூர், வை நாட்? ரியலி? இல்ல கவிதா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட பார்ட்டிக்கு தனியா வரதுல உனக்கு ரொம்ப இருக்கிறீங்க. ஏ, உங்களோட நான் தனியா வந்தா எனக்கு அடிச்சு தின்னுடுவீங்களா? அதுக்கு இல்ல. யூ see, இந்தியன் கேர்ள்ஸ் பொதுவா ஆம்பளைங்களை புலியா தான் நினைக்கிறாங்க. அதான் கேட்டேன். நானும் உங்களை புலின்னு தான் நினைச்சேன். ஆனா நான் என்ன பூனையா நினைச்சாதானே பயப்படணும்? நீங்க ஆம்பளை புலியா இருந்தா நான் பொம்பளை புலியா இருந்துட்டு போறேன். ஓகே, பார்ட்டி எத்தனை மணிக்கு? கவி வயலின் வாசிட்டு இருக்காடா. அது ஹார்மோனியம்டா. எத்தனை நாளைக்கு நம்ம ஒரு பட்டையே அடிச்சிட்டு இருக்கிறது? இதெல்லாம் ஒரு நாளைக்கு குடிச்சு பார்க்க வேண்டாமா? குடிச்சிடலாங்கிற? ஆமாங்கிற. இடிச்சுக்கா. உள்ள போய் மிக்ஸ் ஆயிக்கும். நாள் இதே நாள், நேரம் ரொம்ப நல்ல நேரம். பொண்ணு எங்க மாமன் பொண்ணு, மாப்பிள்ள ரொம்ப ரொம்ப நல்ல மாப்பிள்ள. நான் சாக போறத பத்தி கூட கவலைப்படலம்மா. உன் கல்யாணம் நல்லபடியா முடியறதுக்கு முன்னாடியே ஏன் முடிய போகுதுன்னு பயமா இருக்கு.
அந்த கடவுள் ஒருத்தர் இருக்கிறது உண்மையா இருந்தா உன் கல்யாணம் நல்லபடி நடக்குமா? என்னோட ₹1,00,000 ஒரு வழி சொல்லுங்க. எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? யோ, எரியற வீட்டுல புடுகிறத மிச்சம் பண்ண பாக்குறியா? ₹1,00,000 தூக்கி மூஞ்சில எறிடா. ரொம்ப தேங்க்ஸ், வரேன். அட போயா. அம்மணி, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்துக்கும் நான் இருக்கம்மா. எத்தனையோ வருஷங்களா எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க எல்லாம் ஒரே நாள்ல கடங்காரங்களா மாறி என் கழுத்து அறுத்துட்டாங்க. ஆனா சீர் கொண்டு வர வேண்டிய மருமகளுக்கு கொடுத்து உதவுறீங்களே, நீங்க என் தெய்வம் மாமா. மனுஷனுக்கு மனுஷன் இந்த உதவியும் கூட செய்யலன்னா என்னமா பிரயோஜனம்? இருந்தாலும் ₹1,00,000 தூக்கி பொசுக்குன்னு கொடுக்க அளவுக்கு எனக்கு வசதி இல்லம்மா. நம்ம பையன் அமெரிக்காவில இருந்து வந்ததுல இருந்து ஃபாரின் கார் வேணும் வேணும்னு உயிரை வாங்குறாமா. அதனால இந்த சிகப்பு பிளஸ்ல எல்லாத்துக்கும் நான் இருக்கேன். இப்ப நீ இருக்கிற அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி நானே ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். டாடி, ஏய், வண்டியில உட்காரான், அதுக்கு வேற எவனாவது கடைக்காரன் வந்துட போறான். ஏற்கனவே வயிறு எறியது, இவன் வேற. இந்தாம்மா ₹200 இருக்கு, செலவுக்கு வச்சுக்குமா. என் சின்ன பொண்ணு வேற ரொம்ப நாளா வெள்ளை நாய் வேணும் வெள்ளை நாய் வேணும்னு உயிரை வாங்குறான். இந்த நாயை நான் எடுத்துக்கிறேமா, கரெக்டாமா? ஆனாலும் நீ எதுக்கு கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சேர் எடுத்து வச்சது போதும், பொட்டி படிக்க எல்லாம் எடுத்து ரெடி பண்ணுங்க, ஊருக்கு போகணும். என்ன கல்யாணம் தான் நடக்கல? கல்யாணமா? இன்னைக்கு கருமாதான் நடக்கும், வேலை பாரு.
உன் பேச்ச கேட்காம சின்ன தம்பியும் பெரிய தம்பியும் கல்யாணத்துக்கு போனாங்கல்ல? ஆமா. இப்ப வந்துகிட்டு இருக்காங்க, நீ சாத்துற, நான் உட்கார்ந்து பாக்குறேன். என் பேச்ச மீறி கல்யாணத்துக்கு போயிட்டு வராங்களா? என்ன எல்லாம் இழுச்ச வாச்சி நினைச்சுட்டாங்களா? இன்னைக்கு போடுற போட்டுல அவனுங்க வீட்டை விட்டு வெளியே வரவே கூடாது. பாத்துக்கிறேன் இன்னைக்கு. சரி, தொடப்பாட்ட குட்டன்ல 50 காசு எடு. அப்புறம் தானே போடா. நீ பிச்சைக்காரி கூட கடன் சொல்லுவ. அடச்சீ. ஐயோ, அம்மா. என் பேச்ச கேட்காம இந்த கல்யாணத்துக்கு போனாலும் இல்ல, எடுபட்ட பசங்க. போடுற போட்டுல மொத்தல இந்த ஊரே சிரிச்சு போக சிரிச்சு. பெரிய தம்பி, என்னடா அது? நாசமா போகணும்னு சொன்னீங்களா? மாமனா தினேஷ் மாவன் நாசமா போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி மாமனும் அத்தையும் செத்து போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு தான் போக கூடாதுன்னு சொன்னேன். ஆனா அவங்ககிட்ட சொல்லாம அவங்க சாவுக்கே போயிட்டு வந்துட்டோம். என்ன பத்தி ஆத்தா, என் தங்கமே, என்ன பத்தி ராசாத்தி, இந்த பாவி வாக்கு பழிச்சு போச்சேடி. என் செல்லமே. நினைக்க என் மனசு ஆறவே மாட்டேங்குது. சீமை துற மாதிரி பிளஸர்ல வந்து இறங்குனானே, அது என் கண்ணு முன்னாலே நிக்குது. கடவுளுக்கும் கண்ணு இல்லையா? அதெல்லாம் நினைச்சு நீ ஒண்ணு வருத்தப்படாதாத்தா. சொத்து சுகம் போனா என்ன, சொந்தக்காரங்க நாங்கெல்லாம் இருக்கோம். நீ தைரியமா இரு. நாளைக்கு சூலூர் வக்கீல் கவுண்டரை பார்த்து கொஞ்சம் பேசணும். இந்த நேரத்துல எதுக்கு வக்கீல்? இவ அப்ப வேறூனி நின்ன மரம், அவனே பொசுக்குன்னு போய் சேர்ந்துட்டான். நான் வேறத்த மரம், எப்ப கண்ண மூடுவனும்? நான் போய் சேரதுக்குள்ள நான் சம்பாரிச்ச வீட்டை அவ பேருக்கு எழுதி வச்சிருங்கடா. ஆமாத்தா, அவனுங்க ஆம்பளை பிள்ளைங்க கைய ஊனி கருணை பாஞ்சிருவாங்க. நீ பொட்ட பிள்ளையா பிறந்துட்டியே. இந்த காலத்துல கட்டிக்க வரவனுக்கு கண்ணுக்கு அழகா இருந்தா மட்டும் போதாது, கை நிறைய காசு இருக்கணும். அத்தா, இந்த கிழவியால முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டேன். ஏண்டா பேராண்டிங்களா, உங்க மாமா மக அந்தஸ்தோட இருந்தவ, அவளுக்கு ஒரு பெரிய இடத்துல கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருங்கடா. ஏண்டா செய்வீங்களாடா? எங்க உடம்புல இந்த ரத்தம் வந்தாலும் வரும், ஆனா அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. இது சத்தியம். ஏண்டா பெரிய தம்பி, நீ என்னடா சொல்ற? அவனே சொன்னதுக்கு அப்புறம் நான் என்னத்த புதுசா சொல்ல போறேன்? அப்படியே செஞ்சிருவோம்.